அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் 2A மெயின்ஸ் பற்றி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அதில் நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றின ஒரு அவுட்லைனை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரிங்களா? ஸோ 60 கொஸ்டினுமே நமக்கு பார்த்தோம்னா கிராமர்ல இருந்து மட்டும்தான் வரப்போகுது. நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்போம், ப்ரிலிம்ஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்போம் இங்கிலீஷில். ஸோ பார்த்தோம்னா பார்ட் ஏ ப்ரிலிம்ஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல ஒரு 21 கிராமர் டாபிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? இதில் குரூப் 2A மெயின்ஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா 22 கிராமர் டாபிக்ஸ் எக்ஸ்ட்ராவா ஒன்று மட்டும் ஆட் ஆயிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது மட்டும் ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவா பார்ப்போம் இந்த குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம கிராமரை ஓரளவுக்கு கான்செப்ட் வைஸ் நல்லா பார்த்து வச்சிருந்தோம்னா நம்ம எக்ஸாம் அட்டன் பண்றப்ப ஒரு சில கொஸ்டின்ஸ் புக்ல இருந்து வந்துச்சு, ஒரு சிலது வெளியே இருந்து வந்ததையும் நம்ம கான்செப்ட் வைஸ் பார்த்துருந்தோம்னா ஓரளவுக்கு போட்டிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெயின்ஸ் சிலபஸ்ல என்ன இருக்கு, எப்படி கேட்கலாம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு அவுட்லைனை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல ஒரு 22 டாபிக்ஸ் இருக்கு. 22 டாபிக்ஸ்ல இருந்தும் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா SSLC ஸ்டாண்டர்ட் தான். அதே தான் நமக்கு குரூப் 2A மெயின்ஸ்லயும் பார்த்தோம்னா ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் ரெண்டுமே SSLC ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால அட்டன் பண்ண முடியாம தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரேசல் வெர்ப்ல ரீகான்சைல் டு அப்படிங்கிறது வந்திருந்துச்சு. அது நமக்கு நிறைய பேருக்கு புரியாம தான் இருந்துச்சு. ஓகேங்களா? மேட்ச் கொடுத்து கேட்டிருந்தாங்க ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம். ஸோ எப்படி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போம். இப்படியும் கொஸ்டின் வரலாம், இதுக்கு இந்த வேற மாதிரியும் நமக்கு கொஸ்டின் வரலாம் அப்படிங்கறத ஒரு சில அசம்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லாமே ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்க இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மேட்ச் பண்ணலாம் நம்மளே. கெட் அப் அப்படின்னா ரைஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? பிரேக் டவுன் அப்படின்னா ஒரு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் ஆகுறது நிப்பாட்டிருச்சு, அப்ப சீஸ் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பான். புட் அப் வித் அப்படின்னா டாலரேட் வித், இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்மளே. ஓகேங்களா? போஸ்ட்பான். டர்ன் டவுன் அப்படின்னா ஐ டர்ன் டவுன் மை ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். டர்ன் டவுன் அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ 2, 4, 1, 3. ஓகேவா? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ கொஸ்டின் டைரக்டா இப்படியும் வரலாம். வேற எப்படி வரலாம்னா நமக்கு ஒரு ஃப்ரேசல் வேர்பை கொடுத்துட்டு, ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு போன ப்ரிலிம்ஸ்ல லுக் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆன்சர் எடுத்து நம்ம எழுதுற மாதிரி இருந்துச்சு. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இன்னும் வேற எப்படி மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நம்மள மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வேற மாதிரி எப்படி கொடுக்கலாம்னா ஆல்ரெடி 2-3 கொஸ்டின்ஸ் அந்த டைப்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல, கரெக்ட் பேர் அப்படிங்கிற டைப்ல லாங்குவேஜுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹோமோஃபோன்ஸ்ல ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டுதாங்க முன்னாடி. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா சூஸ் த ரைட் மேட்சஸ் ஆர் ரைட் பேர் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 4 ஃப்ரேசல் வர்ப் 1, 2, 3, 4 சொல்லி கொடுத்துட்டு இதுல எது ரைட் பேர் எது ராங் பேர் அப்படிங்கறத கேட்கலாம். ஏன்னா TNPSC லாஸ்ட் குரூப் 1லயும் சரி குரூப் 2லயும் சரி நிறைய கரெக்ட் அண்ட் கரெக்ட் பேர்ஸ் வந்துச்சு. அது லாங்குவேஜ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுதான் இந்த அடுத்த 3 மாசம் 4 மாசத்துல பண்ண போறோம். எப்படி கேட்டாலும் எழுதுற அளவுக்கு. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சதுதான். திருப்பி படிச்சதே படிக்க போறோமா? இல்ல. எப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் ரெடி ஆக போறோம், அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ரைட் பேர், கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சினானிம்ஸ். சினானிம்ஸ் அதேதான். மேட்ச் பேட்டர்ன்ல கேட்கலாம், இல்ல டைரக்டா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான மீனிங்கை கேட்கலாம், இல்ல கிளாசரியில நமக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்ப பிளைன்டிவ் அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க, சேட் அப்படிங்கறத பார்த்துருந்தோம். இது இல்லாட்டி இப்படி கொடுக்கலாம். நமக்கு ஒரு வேர்டோட மீனிங்கை, எலாபரேட் மீனிங்கை கொடுத்துட்டு இதுக்கு என்ன வேர்டு ஆப்ட் ஆகும் அப்படிங்கறத கேட்கலாம். ஓகேங்களா? ஆப்ட் ஆகக்கூடிய வேர்டு என்ன அப்படிங்கறத கேட்கலாம். எலாபரேட்டா ஒரு மீனிங்கை நமக்கு கொடுத்துட்டு. ஓகேங்களா? இப்போ இகோனிமியஸ்லி அப்படின்னா ஷேம்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம அந்த லிட்டில் கப் லெசன்ல படிச்சிருப்போம். ஸோ அந்த டேர்மை கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய வேர்டு பெரிய மீனிங்கா கொடுத்துட்டு
அதுக்கு என்ன வேர்டு வந்து ஆப்ட் ஆகும் அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி கேட்கலாம். இதுலேயுமே கூட கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட்ச் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அந்த கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபெரோஷியஸ் அப்படின்னா ஃபெரோஷியஸ் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் வைல்டு அப்படின்னு சொல்லுவோம். இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்னா அப்டக்கிள்ஸ். ஹார்ட்டி அப்படின்னா அரகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அஃப்ளிக்ஷன்னா பெயின் அப்படிங்கிற மீனிங் வரும். சாரோ அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இந்த இடத்துல சாரோ அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் 3, 4, 2, 1. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். இப்படியும் கேட்கலாம். சிம்பிளா ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்கலாம். இல்ல டீடைல்டா ஒரு மீனிங் டிக்ஷனரியில இருக்கும். டீடைல்டா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை சப்ஸ்டான்ஷியேட் இன்டு ஒன் வேர்ட் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். சரியா? அதுக்கும் நம்ம ரெடி ஆகும். அடுத்தது ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்ல இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ் சொல்லி கிரியேட்டருக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இன்வென்டார் அப்படிங்கிறது இருக்கு, ஆரிஜினேட்டர், ஃபார்மர் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறப்ப கொஸ்டினை நல்லா படிக்கணும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்ல கூட இந்த தப்பு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. கிரியேட்டர்னு பார்த்தோன்னே இன்வென்டார் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டக்கூடாது. ஆன்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ கிரியேட்டர் இந்த இடத்துல என்ன ஆப்டான மீனிங்னா கிரியேட்டர்னா உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஆப்டா இருக்கக்கூடியது இமிட்டேட்டர் மட்டும்தான். இமிட்டேட்டர் அப்படின்னா பார்த்து காப்பி அடிக்கிறது. புதுசா உருவாக்குறது ஒண்ணு, காப்பி அடிக்கிறது ஒண்ணு. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கனால மோஸ்ட் ஆப்டட் ஆப்ஷனை எடுத்து போடுறோம். இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம். டைரக்டா நமக்கு ஆப்போசிட் டேர்மை கொடுக்காம மோஸ்டா ஆப்ட் ஆகக்கூடிய டேர்மை கூட நமக்கு ஆன்டனிம்ஸ்ல வைக்க முடியும், வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சரிங்களா? அப்ப சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனா அதுலதான் இந்த டைம் நிறைய தப்பு பண்ணி இருந்திருப்போம் நிறைய பேர். ஏன்னா அந்த அஃப்ளூவன்ட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல 2 வார்த்தைக்கு தெரிஞ்சிருச்சு. அஃப்ளூவன்ட்டும் டைலேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஸ்மாக்ஸ் அப்படின்னா டிரைவ் அப்படிங்கிறத நம்மளால டீகோட் பண்ண முடியல. ஸ்பயர் அப்படின்னா மீட்டிங் அப்படிங்கிறத நம்மளால டீகோட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டஃப்னஸ் இருக்க தான் செய்யும். பிக்சர்னா ஜக் அப்படிங்கிறத நம்ம மாட்டிக்கிட்டோம். பிக்சர் அப்படிங்கிறதுல ஜக்கு வருமா இல்ல வேற என்ன வரும்? ஏன்னா கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பிக்சர்னா வாலின்றது தெரியும். ஓகேங்களா? தமிழ்ல நம்ம வாலின்னு படிச்சுட்டு போயிருப்போம் இல்லையா? ஆனா அங்க போய் எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துச்சு. அப்ப மாட்டிக்கிட்டோம் நம்ம. சோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சஜஷன், நமக்கு கிளாசரியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓரளவுக்கு லைட்டா கண்ணால பார்த்து வச்சோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். இந்த கிளாசரி அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? கிளாசரியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்ல வரேன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா போட்டுடலாம். ஏன்னா இந்த பிக்சர் ஜக் அப்படிங்கிறது புக் பேக் கொஸ்டின். புக் பேக் இந்த சென்ஸ் கிளாசரியில இருக்கு, 9th புக்ல இருக்கு. பிக்சர்னா எ லார்ஜ் ஜக் அப்படின்னு சொல்லி. அப்ப அது நம்ம ஒரு டைம் கண்ணால பார்த்துருந்தோம்னா போட்டுடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். கிளாசரி உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, மனப்பாடம் பண்ணவும் முடியாது. இப்போ ஆன்டனிம்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாசரியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு சிமிலரான மீனிங்ஸை நம்ம படிச்சுட்டாலே ஒரு வேர்டோட சிமிலர் மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் டேர்மை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் ஆன்டனிம்ஸ்ல இப்போ நம்ம பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் என்னன்னா கொஸ்டின்ல ஆன்டனிம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரீட் பண்ண மாட்டேங்கிறோம். அதை நம்ம மெயின்ஸ்ல பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். சரியா? அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செலக்ட் த வேர்ட் வித் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம்ல எப்படி வந்துச்சு, ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் எழுத சொன்னாங்க. இப்போ நோபல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் எழுத சொல்லுவாங்க. இப்போ இக்னோபல் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்படியும் கேட்கலாம், இல்ல இந்த பேட்டர்ன்லயும் கேட்கலாம். 4 வார்த்தை கொடுத்துட்டாங்க. எல்லாத்தோட பேஸ் வேர்டும் ஒண்ணுதான், டேட்டட் 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 அப்படிங்கிறது தான். இதுல எது வந்து கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பேட்டர்ன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இல்ல இதே 4 வேர்டு கொடுத்துட்டு இதுல ஆட் ஒன் அவுட் என்னன்னு கூட நமக்கு கேட்கலாம். சரிங்களா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டட் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ்ல அவுட் டேட்டட் அப்படிங்கிறது தான் வரணும். சரிங்களா? அவுட் அப்படிங்கிற டேர்ம் தான் வரணும். ஸோ அவுட் டேட்டட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலக்ட் த கரெக்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் இங்கேயும் ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு சஃபிக்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு சஃபிக்ஸ் எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா சஃபிக்ஸஸ் அவங்களே கொடுத்துட்டு எது கரெக்டான சஃபிக்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எது கரெக்டான சஃபிக்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம் பிரேக்கபிள் அப்படிங்கிறதா கரெக்ட். ஏன்னா மீதி எல்லாத்துலயும் பிரேக் அப்படிங்கிறது காமன் டேர்மா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா.
தெரிஞ்ச விஷயம் தான் பிரேக்கபிள் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த பிரேக் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம ஈஸியா எடுத்து போட்டுருவோம் பிரேக்கபிள் அப்படிங்கிறத. ஆனா இப்படி கொடுக்குறப்ப நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும், ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லாம் நிறைய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்தது fill in the blank. அதிலே நமக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லேயே இன்னொரு பேட்டர்ன்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு சில ப்ரிஃபிக்ஸை வச்சே நம்ம நிறைய எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ சப் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து நம்ம 8th புக்ல எல்லாம் நிறைய ப்ரிஃபிக்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, சஃபிக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அதுல எது ஆட் ஒன் அவுட் அப்படின்றத கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்ம அடுத்து படிக்கிறப்ப, மறுபடியும் ஸ்கூல் புக் எடுத்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறப்ப இந்த கண்ணோட்டத்துல படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அடுத்ததா fill in the blanks with suitable articles. ஸோ ஆர்டிகல்ஸ்ல எப்படி பார்த்தாலும் ஏ அண்ட் த இல்ல நோ ஆர்டிகல் இதுக்குள்ளதான் சுத்தி வர போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் பண்றப்ப அந்த கொஸ்டினோட கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் அட்ரஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு வேர்டுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறத நம்ம புக் பேக்கை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஆனா கொஸ்டின் வேற மாதிரி வர்றப்போ அந்த வேர்டுக்கு அதே சஃபிக்ஸை வந்து அதே ஆர்டிகல் எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஐ லேர்ன்ட் டேஷ் ஃப்ரெஞ்ச் அட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல கரெக்டான ஆர்டிகல் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச் அட் ஸ்கூல் அப்படிங்கிறதே கரெக்ட் தான். அப்ப நோ ஆர்டிகல் தான் போடணும் இந்த இடத்துல. சரிங்களா? ஐ லேர்ன்ட் த ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சுலாம் நம்ம போடக்கூடாது. நோ ஆர்டிகல் தான் இந்த இடத்துல கரெக்டான யூசேஜ். அப்ப ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி இப்படி வருது நமக்கு. ஓகேங்களா? வேற எப்படி வரலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் டைப்ல வரலாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் டைப்ல ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு கேட்கலாம் ஆர்டிகல்ஸ்ல. ஓகேவா? வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்ச் பண்ண சொல்லலாம். ஏ கொடுத்துட்டு அண்ட் கொடுத்துட்டு த கொடுப்பாங்க, நோ ஆர்டிகல் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுத்துட்டு அதை அப்படியே நம்மள மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லை கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃபர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ப்ரிப்போசிஷன். ஸோ எப்படி சுத்தினாலும் 2 ஆப்ஷனை ப்ரிப்போசிஷன்ல ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். மீதி 2 ஆப்ஷன்ல தான் பை ஃப்ரைடேவா ஆன் ஃப்ரைடேவாங்கிறதுல மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஏ ஆப்ஷனையும் சி ஆப்ஷனையும் நம்ம பார்க்கவே இல்லை. பை ஃப்ரைடேவா ஆன் ஃப்ரைடேவா அப்படிங்கிறது சரியான கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். எக்ஸாம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ல தான் நம்ம மாட்டோம் ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதை நல்லா நம்ம புரிஞ்சு போடணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்பதான் நமக்கு அந்த கரெக்டான யூசேஜ் வரும். எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பான் அப்படிங்கிறத ஒரு ப்ரிப்போசிஷன் வச்சு கேட்டிருப்பாங்க. மிராண்டா ஹங் அப்பான் ஹர் ஃபாதர் சேயிங் ஒய் ஆர் யூ சோ அன்ஜென்டில் அப்படின்றது. ஓகேவா? லெசன்ஸ்ல இருந்தும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம போய் லெசன் எல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்காக டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஈஸி ஆயிரும். ஸோ இதை இப்படிதான் கேட்கவும் முடியும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. டோன்ட் கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா கரெக்ட் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஃபார்மேட் டைரக்டா கேட்கலாம், இல்ல மேட்ச் ஃபார்மேட்ல கேட்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய மேட்ச் ஃபார்மேட்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கணும். எந்த ஒரு ஃபார்மேட்ல வந்தா. சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் பார்த்தோம்னா, சில்ட்ரன் ரன் ஹியர் அண்ட் தேர் டு கேட்ச் த பால் டோன்ட் தே அப்படிங்கிறது சிம்பிளா இருந்துச்சு. ஆனா நம்ம எக்ஸாம் ஹால்ல மாட்டணும். இஸ்ன்ட் திஸ் வருமா இல்ல இஸ்ன்ட் இட் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய பிராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணதான் ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேக் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் ஓரளவுக்கு நம்மளால கணிச்சு போட முடியும். சரிங்களா? 8th புக்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய எக்ஸெப்ஷனல் கேசஸ் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல இருந்து தான் வரும். ஓகேங்களா? 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொஸ்டின் டேக்ல இருந்து வருதுன்னா 2 கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ண முடியும், இல்ல ஒரு கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மீதி 2 எக்ஸெப்ஷனல் கேசஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு கிராமர்ல பேசிக் கான்செப்ட்ஸ் நல்லாவே தெரியும். பேசிக் கான்செப்ட்ல இருந்து கேட்டா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட்ல நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் யோசிக்க வைக்கணும்னா எக்ஸெப்ஷனல் கேசஸ்க்கு போய் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அப்ப மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றப்ப எக்ஸெப்ஷனல் கேசஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. சரியா? ரைட். அடுத்தது கரெக்ட் டென்சஸ்லாம் இப்போ வந்ததுல இஃப் கிளாஸ் வச்சு 2 டென்ஸை கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஓகேவா? மேபி அவ்வளோ ஈஸியாகவும் கேட்கலாம். ஸ்கூல் புக்ல அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th 9th 10th வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே பார்த்தோம்னா அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸே இருக்கு.
ஓகேங்களா. அது இல்லாமல் புக் பேக் எக்ஸசைசஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ அந்த நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும், வேற எங்கேயும் போக தேவையில்ல. புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது, எதுக்காக இந்த இடத்துல பி வெர்ப் பிளஸ் V1ING போடுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ், புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அதை மட்டும் நல்லா படிங்க. கீவேர்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். பை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நமக்கு அது ஃபியூச்சர் டென்ஸுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி கீவேர்ட்ஸும் இருக்கும். அதை நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். டென்ஸை பத்தி பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் டென்ஸ்ல தான் நமக்கு செக் வைப்பாங்கன்னு. இருக்கிறதுலே ஈஸியா டென்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. எதெல்லாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சோமோ அங்கதான் நமக்கு செக் வச்சாங்க. சரியா. ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கணும். ஸோ மை கிராண்ட்ஃபாதர் வாட்சஸ் நியூஸ் எவ்ரிடே, ஏன்னா சிங்குலர் பர்சன், ஸோ ப்ளூரல் வெர்ப் போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா. அடுத்தது செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் ஆஃப் த வெர்ப் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். ஓகேங்களா. ஸோ வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு கொஸ்டின்ல ஆக்டிவ் வாய்ஸை கொடுத்துட்டு பாசிவ் வாய்ஸை ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க. இன்னொரு இதுல பாசிவ் வாய்ஸை கொடுத்துட்டு ஆக்டிவ் வாய்ஸை கொடுத்துருந்தாங்க. இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அங்க ஆப்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. என்ன வரும்ன்றதை நம்ம தான் ஃபில் பண்ண போறோம். ஆல் த லெட்டர்ஸ் டேஷ் பை தெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்ப் ஃபார்மை பாருங்க, போஸ்டட் போஸ்டட் போஸ்டட்னு இருக்கு. ஓகேவா. இப்போ போஸ்டட் அப்படிங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ்ல போயிருச்சு. ஓகேங்களா. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல போனனால ஆர் அப்படிங்கிறது வராது, இஸ் அப்படிங்கிறதும் வராது, ஆர் அப்படிங்கிறதும் வராது. அப்ப ஆல் த லெட்டர்ஸ் வேர் போஸ்டட் பை தெம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி டீகோட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். சிம்பிளா பாசிவ் ஃபார்ம்னாலே பி வெர்ப் பிளஸ் V3 ஃபார்ம் இருக்க போகுது. ஓகேங்களா. பை அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டீகோட் பண்ணி போடுறதுதான். எக்ஸாம்ல ஒரு பேட்டர்ன்ல கேட்டாங்க, இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு, இதை தாண்டி வேற இப்படி கேட்க முடியாது. அடுத்தது fill in the blanks, infinitive, gerund and participle. இது சிம்பிளா வந்து நமக்கு மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல சிம்பிளா ஒன்லைனர்ஸா இந்த மாதிரியும் கொடுக்கலாம். children love to play with dolls. இதுல பார்த்தோம்னா இன்ஃபினிட்டிவ்ல பேர் இன்ஃபினிட்டிவ் சொல்லி 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. எக்ஸெப்ஷனல் கேசஸா டூ வெர்ப் இல்லாம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு மெயின்ஸ்ல கொஸ்டினா வரும். ஸோ பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் அந்த எக்ஸெப்ஷனல் கேசஸை இன்ஃபினிட்டிவ்ஸ்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா fill in the blanks gerundல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ gerundம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். V1ING நவுன் ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா அது gerund, V1ING அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா அது வந்து பார்ட்டிசிபிள்ல வரும். ஸோ இங்கே நவுன் ஃபார்மேட்ல வந்திருக்கும். அப்போ ஃப்ளையிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பார்ட்டிசிபிள், மை ட்ரெஸ் நீட்ஸ் டு பி அயர்ன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல நமக்கு இருக்கு. ஓகேவா. ஸோ பார்ட்டிசிபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். மேட்ச் ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க, ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஒன்லைனர்ஸாக கூட கொடுக்கலாம். சரியா. அடுத்தது 10th புக்ல இருக்கு, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா. அடுத்தது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி கேட்டாலும் நம்மளால போட்டுற முடியும். ஈஸி தான். இதை ஒன்று டைரக்டா இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இன்னும் எக்ஸெப்ஷனலா போகணும்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே நமக்கு சென்டென்ஸ் அப்படிங்கிறது எஸ்ல ஆரம்பிச்சே பழகி போயிருச்சு. ஓகேங்களா. ஆனா ஏல ஆரம்பிக்கிற மாதிரி கொடுக்கலாம், இல்லை வேர்ப்ல மட்டும் ஆரம்பிக்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஓப்பன் த டோர் அப்படின்னா வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற கூட வரும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி கொடுக்கலாம். இருந்தாலும் மேட்ச்ல தான் அப்படிலாம் கேட்க முடியும். அதை ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா. ஸோ இருக்கலே கவலைப்படாத ஒரு டாபிக்னா இதுதான். ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த நீம் ட்ரீஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் அப்படிங்கிறது வேர்பு. எது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீம் ட்ரீஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சப்ஜெக்டோட ரிலேட் ஆகி வருது. அப்ப இது காம்ப்ளிமெண்ட். அப்ப SVC அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. சோ இது ஈஸியான ஒரு பார்ட் தான். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லாஸ்ட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாரும். சரிங்களா. பார்க்கலன்னா கூட இந்த வருஷம் இந்த ஜெயிலர் கொஸ்டின் குரூப் 4க்கு நடந்தது. இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கு. சரிங்களா. ஜெனரல் இங்கிலீஷ்க்குன்னு. ஸோ அதுல ஒரு கொஸ்டின்ல இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் நமக்கு கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட நமக்கு கேட்கலாம். த டீச்சர் கேவ் கவுன்சில் அப்படிங்கிறது இந்த கவுன்சில தான் போடணும். அட்வைஸ் பண்றது அதுதான் சொல்றோம் நம்ம, கவுன்சில் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இல்ல ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு இதுல எது ஹோமோஃபோன்ஸ் இல்ல அப்படிங்கறது கேட்கலாம். இல்ல 3 வார்த்தை ஹோமோஃபோன்ஸா கொடுத்துட்டு ஒரு வார்த்தை ஹோமோனிம் அப்படிங்கறத கொடுத்துட்டு இதுல எது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கறத நம்ம கேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். எதெல்லாம் ஹோமோஃபோன்ஸ்ல வரும், எதெல்லாம் ஹோமோனிம்ஸ்ல வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதை போட்டுடலாம். டெஃபினேஷன் தெரிஞ்சாலே இதை போட்டுடலாம் ட்ரிக்கியா கேட்டாலும்.
கேட்டாலும். அடுத்தது எரர் ஸ்பாட்டிங்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது எரர்னு கேட்கலாம். இல்ல நமக்கு நியூஸ் நெவர் கம்ஸ் லேட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ல வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்துச்சு இல்லையா, சோ அப்படியும் நமக்கு கேட்கலாம். சரிங்களா, அது செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ்ல கூட வந்துடும். ஸ்டில் எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரிலாம் கேட்க முடியும். சரிங்களா, இப்ப இங்க எது எரரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அயன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் எனி அதர் மெட்டல்னு வரணும். அப்போ மோர் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணிருக்கணும் இங்க. அப்ப சி ஆப்ஷன் தான் இந்த இடத்துல எரரா இருக்கு. சரிங்களா, இதை கூட இப்படி கேட்கலாம். ஏ ஆப்ஷன்ல வந்து டி அப்படிங்கறத வச்சுட்டு பி ஆப்ஷன்ல வந்து சி அப்படிங்கறத வைக்கலாம். நம்ம சி தான் தப்புன்னு சொல்லிட்டு டி ஆப்ஷன்ல சீன் இருக்கும், அதை எடுத்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ பி ஆப்ஷன் தான் இந்த இடத்துல சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்தது செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் டைரக்டா 4 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு நமக்கு கேட்கலாம். சரிங்களா, இதுல என்ன கரெக்ட் சென்டென்ஸ்? தேர் ஆர் சம் மில்க் இன் த கப், தேர் இஸ் சம் மில்க் இன் த கப். ஓகேங்களா, தேர் வேரும் வராது, தேர் ஹேஸும் வராது. அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. ஓகேங்களா, மில்க் அப்படிங்கிறது சிங்குலர் தான். ஓகேங்களா, குவான்டிட்டி பேஸ் பண்ணி இருந்தாலுமே மில்க் அப்படிங்கிற சிங்குலர் தான். அப்ப தேர் இஸ் சம் மில்க் இன் த கப் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா ஆட் வேர்ட்ஸ். ஸோ இது செம்மையா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. நவுனு, ப்ரொனவுனு, நவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், வெர்ப், இதுல நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். நமக்கு ப்ரிலிம்ஸ்ல ஈஸியா கேட்டுட்டாங்க. சன் அப்படிங்கிறது நவுன்னு ஈஸியா பார்த்தோன்னே போட்டுட்டோம். ஆனா மெயின்ஸ்ல இப்படி இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு செக் வச்சு நம்மளே மார்க் குறைக்க விடக்கூடிய ஏரியா. அப்போ ஒரு வார்த்தையை கொடுத்தாலே அது நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா அப்படிங்கிற அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம மெயின்ஸ்ல படிச்சிருக்கணும். சரிங்களா, சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் verb என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைகாட் அப்படிங்கிறது தான் verb. பைகாட் அப்படின்னா தடை, எதிர்க்கிறது தான். சரிங்களா, சோ பைகாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல verb. ஆனா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் இந்த மாதிரியான क्वेश्चன்ஸை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண முடியும். செக் வைக்கக்கூடிய ஏரியா அதெல்லாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ். இது எப்படி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் போட போறோம். கேட்டிருந்தாங்க கிரைசிஸ் மீடியா அப்படின்னு கொடுத்துட்டு அதுல எது சிங்குலர்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே ப்ளூரல் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி கொடுத்து கேட்கலாம். அதுவும் ஆனால் நமக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஐஎஸ்னா இஎஸ், யூஎம்னா ஏ, ஏனா ஏஇ, அந்த மாதிரியான ரூல்ஸை படிச்சுக்கிட்டாலே போதும். எக்ஸப்ஷனல் கேசஸ்ல டீர் இருக்கும், ஃபர்னிச்சர் இருக்கும், லக்கேஜ் இருக்கும். இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்மும் அதே தான், சிங்குலர் ஃபார்மும் அதே தான். ஸோ அதை நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். டீர்னா டீர் தான். ஸோ இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இருந்து தான் क्वेश्चन வரும். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இது இருக்கல ஈஸி தான். சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ரெண்டு क्वेश्चन எப்படி வந்துரும். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சிம்பிள் சென்டென்ஸும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செகண்ட் ஒன் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம போடலாம். இப்போ இந்த இடத்துல ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்திருக்கு, as it is raining அப்படின்றது வந்திருக்கு. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. இந்த இடத்துல therefore அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அப்ப இதுல சிம்பிள் சென்டென்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா as it is raining I will take an umbrella with her அப்படிங்கிறதா ஒரே ஒரு வேர்போட சிம்பிள் சென்டென்ஸா நமக்கு இருக்கு. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா சிம்பிள் ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். ஃபார் ஃபேன் பாய்ஸ்னா என்ன? ஃபார் அண்ட் நார் பட் ஆர்னு வரலாம், இல்ல அதர்வைஸ் கூட வரலாம். அடுத்தது எட், அடுத்தது சோ. இது ஞாபகம் இருந்தாலே நம்ம போட்டுடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அப்ப இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த ஃபேன் பாய்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இங்க பார்த்தோம்னா when அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ் மூணுமே. சரிங்களா, இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப், ஆன் த அக்கௌண்ட் ஆஃப், as it is raining, இந்த மாதிரி எது வந்தாலுமே அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். சரிங்களா, ஸோ இது ஈஸியா போட்டுடலாம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பெருசா குழப்புற மாதிரிலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததா பார்த்தோம்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். இது இருக்கிறதுல ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ் அப்படிங்கிறது, இல்ல சோ அஸ் அப்படிங்கிறது, டால் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிகிரி, டாலர்னா கம்பேரிட்டிவ், டாலஸ்ட் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா, ஸோ இஆர்ல முடியும், இஎஸ்டில முடியும். இதே 2 சிலபிளுக்கு மேல போச்சு அப்படின்னா மோர் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு வரும். மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றது வரும். ஸோ அதை பேஸ் பண்ணியே நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமர் இஸ் நாட் சோ குட் அஸ் பாஸ்கர் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுல என்ன மாற்றி கேட்கறது, என்ன கேட்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில இஆர் வச்சு வரதுல எது பார்த்தாலும் இஆர் அப்படிங்கிற இஆர்னு இருந்துச்சுனாலே நம்ம கம்பேரிட்டிவ் அப்படிங்கறத நினைச்சிடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெட்டர் அப்படிங்கறத கொடுப்பாங்க, டாலர் அப்படிங்கறத கொடுப்பாங்க,
வேற என்ன கொடுக்கலாம், ஃபாஸ்டர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். 4வது ஆப்ஷன்ல லேயர் அப்படிங்கிறத வைக்கலாம். இதுல எது கம்பேரிட்டிவ்ல வராது, இல்ல ஃபைண்ட் த ஆட் ஒன் அப்படின்னு கேட்கலாம். ERல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேயர் அப்படிங்கறத எடுத்து போட்டக்கூடாது. ஓகேங்களா, ஐ மீன் அதுதான் அந்த இடத்துல ஆட் ஒன்னா இருக்கு. ஸோ ERல எது முடிஞ்சாலும் அது வந்து கம்பேரிட்டிவ் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போயிடக்கூடாது. அந்த கான்டெக்ட்ல அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட்டர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. இது பார்த்தாலே போட்டலாம் நம்ம. சரிங்களா, டேவிட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பவுலர். ஃபாஸ்டஸ்ட் EST முடிஞ்சிருக்கு, அப்போ இது சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. சரிங்களா, ஸோ இது சிம்பிளா தான் நமக்கு வரப்போகுது. அடுத்ததா பார்த்தோம்னா பிளெண்டிங் வேர்ட்ஸ் கேட்கலாம். நமக்கு தெரியாத வார்த்தைகளை கொடுத்து கேட்டாதான் நம்ம மாட்டிப்போம். இல்ல இந்த ஃபார்மேட்ல நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ போட்டோ அப்படிங்கிறது போட்டோகிராஃப் போட்டோன்னு சொல்றோம். ஆரண்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்டட் வேர்டு. கேஃபட்டீரியா அப்படிங்கிறது கிளிப்டு வேர்டு, அதுதான் கஃபே அப்படின்னு சொல்றோம். பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் அப்படிங்கிறது தான் பிரஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் இந்த இடத்துல பிளண்டட் வேர்ட். இந்த மாதிரி ஆட் ஒன்ல மாட்டிப்போம் நம்ம. சரிங்களா, ஸோ அதனால இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சாலே போதும். சரியா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டாங்க ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓவர் கோட் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்று அதே மாதிரி டைரக்டா ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன் எதுன்றதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ப்ரிப்போசிஷன் பிளஸ் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, நவுன் பிளஸ் நவுனா ஜெரண்ட் பிளஸ் நவுனா அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லை மேட்ச் ஃபார்மேட்ல கேட்கலாம். சரிங்களா, இல்லை ஆட் ஒன் அவுட் பேர் கொஸ்டினா கூட கேட்கலாம். ஃபைண்ட் த கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர்னு சொல்லி. ஸோ எப்படி கேட்டாலும் நம்மளால போட்ட முடியும். சரிங்களா, ஸோ நைஃப் அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. நைஃப் எட்ஜ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்ட். நைஃப் ஷார்ப் நைஃப் அப்படிலாம் போட்டக்கூடாது. நைஃப் எட்ஜ் தான் இந்த இடத்துல கரெக்டான காம்பவுண்ட் வேர்ட். சரிங்களா, அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இது புக் பேக்ல இருக்கிறது படிச்சாலே போதும். பெட்ரோல், கேசலின். ஓகேங்களா, ஸோ மேபி டஃப் பண்ணி கேட்கலாம். நிறைய நம்ம டெஸ்ட்ல புதுசான பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அதெல்லாம். சரிங்களா, அடுத்தது ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். கடைசி டாபிக் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரிலிம்ஸ்லேயே. ஒரு பேசேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 3 கொஸ்டின் கேட்கலாம், 5 கொஸ்டின் கூட கேட்கலாம். சிம்பிளா சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுல இருந்து ஃபேமஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ சினானிம்ஸ் பேசிஸ் தான் ரினவுண்ட் அப்படிங்கிறத போடும். சரிங்களா, ஸோ ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன்ல இப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அது ஒரு 2 லைன்ல இருந்து கூட 5 கொஸ்டின் கேட்கலாம். 5-6 லைன் கொடுத்துட்டு நிறைய பெரிய பேராகிராஃபா கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அதை உட்காந்து படிச்சுட்டே இருப்போம், டைம் போகும். அந்த மாதிரியான நேரத்துல மாட்டிப்போம் நம்ம. ஓகேங்களா, இப்போ காம்ப்ரிஹென்ஷன்னா டக்குன்னு ரீட் பண்ணிட்டு டக்குன்னு 5 கொஸ்டினா 4 கொஸ்டினா அதை டக்குன்னு போட்டுறணும். ஓகேங்களா, ரொம்ப நேரம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ஏரியாஸ்ல. ஏன்னா அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது காரணம் அதான். நம்ம டைமை ஓட்டணும். ஏன்னா ரீசனிங்லாம் போடுறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. இப்போ இங்கிலீஷ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரவா இருந்தோம்னா சீக்கிரமா இங்கிலீஷை முடிச்சுட்டு ரீசனிங்க்கு நம்ம டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். கான்செப்டை யோசிக்கிறதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஆனா டைம் கம்மி லேட் ஆக்கணுங்கிறதுக்காகவே இந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் பெருசா கொடுத்து நம்மளை லேட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம தான் கான்சியஸா ஃபாஸ்டா ரீட் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட் வரணும். ஓகேங்களா, வந்துச்சுன்னா சீக்கிரமா நம்ம பண்ணிடலாம். சரியா, ஸோ நம்ம மெயின் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 22 டாபிக்கும் சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வேற எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனும் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அடுத்து என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க மொத்தமா ஒரு தடவை பார்த்துரும். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுல ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் தான் இந்த இடத்துல சிலபஸ்ல அப்படியே கொடுத்த டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்துருப்போம், சினானிம்ஸ் பார்த்துருப்போம், ஆன்டனிம்ஸ் பார்த்துருப்போம், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ஆர்டிகல், ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டாக். இந்த ஆர்டர்ல தான் நம்ம பார்த்துட்டே வந்தோம். இந்த ஆர்டர்ல தான் நமக்கு சிலபஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு மொத்தம் 22 டாபிக்ஸ் இருக்கு. ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் வரைக்கும் கூட நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஒவ்வொன்றிலையும் இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேற எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அசம்ஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் சோர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா, ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் நல்லா படிச்சா போதும். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கிராமர் கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாலே போதும் இதுல பொறுத்த வரைக்கும். சரிங்களா, கண்டிப்பா நம்மளால 60 out of 60 அஷ்யூர்டா எடுக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ப்ரிலிம்ஸ்லயே ரீகான்சைல் டு அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு டஃபா தான் இருக்கும். அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 60 கொஸ்டின் இருக்குன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல இருந்து 53 கொஸ்டின் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா,
அந்த 6-7 கொஸ்டின்ல தான் செக் வைப்பாங்க நமக்கு. ஓகேவா? இந்த 50லேருந்து 53 போட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு கிராமர் கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது ஓரளவுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போன்ற ஒரு இதில் நம்ம சொல்கிறோம் 50 கொஸ்டின் போட்டலான்னு. அடுத்த ஒரு 10 கொஸ்டினை போடணும்னா நமக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடே நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனாலும் இந்த மாதிரி ரீகான்சைல் 2 மாதிரி ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம அந்த இடத்துல தான் அந்த கொஸ்டினை ஃபேஸே பண்ணும். சரிங்களா? அது நம்ம அந்த இடத்துல என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அட்டென்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு குரூப் 2A சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்ல பார்த்தோம்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ்ல நமக்கு 60 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு இங்கிலீஷை நல்லாவே படிச்சிருப்போம். ப்ரிலிம்ஸ்ல 3ஆ படிச்சிருப்போம். பார்ட் A, B, C அப்படி சொல்லி படிச்சிருப்போம். படிக்க போறது என்னமோ கிராமர் மட்டும்தான். ஓகேங்களா? கிராமர் மட்டும் 60 கொஸ்டின் வரப்போகுது. அப்ப நல்லா படிச்சிருப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து அன்கிளியர்டா இருந்திருக்கும். நிறைய சந்தேகங்களோட கொஞ்சம் அவ்வளோலாம் கிளியரா இல்லாம பார்த்துக்கலாம், எக்ஸாம் ஹாலில் போனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஒரு சில டாபிக்ஸை நம்ம வச்சுட்டு போயிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸை இப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய டாபிக்ஸை இன்னும் நல்லா அப்டேட்டடோட இருக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி படிச்ச விஷயங்களை இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராவா படிக்க போறோம். நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா கிராமரை பத்தி பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கிராமரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இன்னும் டீப்பா சொல்ல போனோம்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியவே இல்லைனாலும் அதை அப்படியே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 212 மேக் 4ன்றது நமக்கு 10th புக்ல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல இருக்கும். அது ஏன் மேக்ஸ் வந்துச்சுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா 212 மேக் 4 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு. அதெல்லாம் இந்த எரர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிலாம் வரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்லயே இருக்கு. 60ல 50லேருந்து 55 கேள்வி கிட்ட ஸ்கூல் புக்ல இருக்கிறத வச்சு நம்ம போட்டலாம். இந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்றது தான் சேலஞ்சு. அந்த சேலஞ்சுக்கு தான் நம்ம இந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ல ரெடி ஆக போறோம். சரிங்களா? ஸோ நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எடுத்துடலாம். இப்போ தமிழுக்கு பார்த்தோம்னா பழைய புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, 11th 12th புக்குக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு அந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா எப்படி பார்த்தாலும் எப்படி கேட்டாலும் பழைய புக்ல போய் கேட்டாலும் இல்ல 11th 12th போய் கேட்டாலுமே எல்லாமே கான்செப்ட் தெரிஞ்சுட்டா எல்லாமே ஈஸி. ஓகேங்களா? 10th இருந்து கேட்கறாங்க, 11th புக்ல போய் கேட்கறாங்க, 12th புக்ல போய் கேட்கறாங்கன்னா அதுல என்ன கேட்டு போறாங்க, கான்செப்ட் தெரிஞ்சுன்னா என்ன 10th அப்படிங்கறத நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? சோ சிம்பிளா கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல கான்செப்ட் பார்க்காம படிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கோம் நம்மள. ஓகேங்களா? சோ நீங்க எல்லாருமே கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்ல நடந்த மாதிரி வெளியில இருந்து கேட்கப்பட்டாலும் நம்மளால கான்செப்டை வச்சு கான்செப்டை யோசிச்சு லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? சோ வெளியில இருந்து கேட்பாங்களா, நான் 11th 12th புக்லாம் படிக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வேணா. நமக்கு SSLC ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லெவல்ல தான் கேள்விகளும் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு ப்ரிலிம்ஸ்லயும், அப்படிதான் மெயின்ஸ்லயும் இருக்க போகுது. ஸோ கான்செப்ட் நல்லா படிங்க. கட்டாயம் 60 out of 60 எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த சான்சஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.